இதே அடி அதே கிளப். சார், உங்களை சீட்டாட கிளப்ல பாத்துருக்கேன் சார். டேய் அதிக பிரசிங்க. அவன் ஆர்மில இருக்க, அவன் எங்கடா நீ பாத்துக்க போற? போய் வேலைய பாருடா. ஓஹோ, அப்ப இவர் வேற ஆள் போல் இருக்கு. சார், ஆனா ஒண்ணு, இந்த ராணுவ வீரனை வச்சு அந்த அவசர அடியை பீஸ் பீஸ் ஆகி காட்டுறேன். சார், கப்பு சார். தேங்க்யூ. இதே அடி அந்த அவசர அடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன். இவரை வச்சு அவனை இவர் என் கணவர். இவரு ராஜுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு. உட்காருப்பா. பரவாயில்லை. I am Master Suresh. I am right. You can discontinue. Glad to meet you. Thank you. சுரேஷ். 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 ஆமா, பெரிய படிப்பாச்சே, பாதியிலே நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும், மம்மியை கேளுங்க. பாவம், குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க. எல்லாம் காரணத்தினால்தான் படிப்பு நிறுத்திட்டோம். பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை எப்படியாவது படிக்க வைங்க. நான் வர்றேங்க. ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்டேன்? இன்னைக்கு எல்லாரும் தான் லீவ் இருக்கு. இங்கே எங்காவது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து ரூம் எடுத்து நான் தங்கிக்குவேன். வேணும்னா அடிக்கடி வந்து ராஜுவை பாக்குறேன். எதுக்காக அங்கெங்கே அலையணும்? கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்கே தங்கலாமே. என்னங்க? ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கம்மா வீண் சிரமம்? சிரமம் என்ன இருக்குதுல? உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா. நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா. நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம். பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா? முருகா, நீங்க ஒண்ணும் கொல்லப்படாதீங்கம்மா. எனக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட ஒழிச்சுட்டு தான் நான் போவேன். என்ன ராஜு சொல்ற? அந்த வைராக்கியத்தோட தான் நானே இங்க இருக்கேன். ரொம்ப நன்றி ராஜு. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. நன்றிங்க. லக்ஷ்மி, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆள வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, இது தேவைதானா? சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லையே. இருந்துட்டு போட்டுங்க. இட்ஸ் ஆல் ரைட். உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். குரு, எங்க என்ன இது? எந்திரி எந்திரி. குரு, அன்னைக்கு சோத்துக்கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உன்னிலேயே கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன்னு சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40. அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டா. இப்போ இந்த ரங்கா, அவசர அடி ரங்கா, கிரிமினல் நம்பர் 1, தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு, சும்மா சேஞ்ச் ஆயிட்டே, திருந்துட்டே, நல்லவன் ஆயிட்டே, ஒள்ளூர் ஆயிட்டே இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு, என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்ச இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலேற, நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயற்றோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்துக்கு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும் என் தொழிலை விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிறேன். ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு துணிச்சல் வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவான். ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு. அவங்க அப்பா நான் மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா
இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடும்பம் பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினலா மாறணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் உன் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரிஓம்னு சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்போ நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கத்துட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ நான் அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும், இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே. வாடி. வாடா. சொன்னா கேளு. வாடினா. சண்முகம், என்னம்மா? சுரேஷுக்கு டிஃபன் கொடுக்கணும். எங்கடாவே? நானே ரொம்ப நேரமா தேடுறேன், தம்பியை காணோமா? காணுமா? ஆமாமா, காலையில பால் கொடுத்தப்ப பார்த்தேன், அப்புறம் பார்க்கவே இல்ல. ஐயா ரூம்ல இருப்பான், போய் பாரு. என்ன சொல்ற லட்சுமி நீ? காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே. ராஜு கிட்ட இருப்பானோ? யார்? சுரேஷா? என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா. வரலையா? எங்கேயாவது அசந்து தூங்கிட்டானா? ஐயா ரூம்ல இருப்பான், போய் பாரு. என்ன சொல்ற லட்சுமி நீ? காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே. ராஜு கிட்ட இருப்பானோ? யார்? சுரேஷா? என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா. வரலையா? எங்கேயாவது அசந்து தூங்கிட்டானா? ஏண்டா சண்முகம், காலையில அவனை நீ யாரு கூட பார்த்த? காலையில அந்த பட்டாளத்துக்காரர் கூட பார்த்தேன். ஆமா, அவரையும் காலையில இருந்து காணோம். ஒண்ணும் புரியலையே. லட்சுமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது சொந்த அண்ணன் தம்பிகளை கூட நம்ப கூடாது. நீ என்னடா முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். A for apple, B for biscuit, C for chocolate, D for டாடி. டேய் சுரேஷ், காலையில இருந்து எங்கடா போன? நான் இந்த அங்களோட மொட்டை மாடியில தான் இருந்தேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லி தந்தா தெரியுமா? பரவாயில்லையே, நல்ல வாத்தியாரை பிடிச்சிட்டியே. பையனுக்கு படிப்பு நிறுத்துறது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டுல தண்டை சும்மா தானே இருக்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் சொல்லி மொட்டை மாடி கூட்டு போயிருந்தேன். அம்மா, இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா இந்த மொட்டை மாடியை மட்டும் மறந்துட்டேன். அம்மா, இந்த அங்கிள் நல்லா படிச்சிருக்காருமா. அந்த அங்கிள் எப்படி சுரேஷ்? யாரு? இந்த அங்கிளா? இந்த அங்கிள் ரொம்ப மக்கு. சுரேஷ், பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, குழந்தைங்க எப்போ உண்மைதான் பேசுவாங்க. பின்ன என்னம்மா, இந்த அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு, ஆனா நான் இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே. ஒரே தலைவலி. சுரேஷ், அதுக்காக பெரியவங்களை எல்லாம் மக்குன்னு கூப்பிடலாமா? அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளுப்பா. அங்கிள், சாரி அங்கிள். என்ன லட்சுமி இது? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த பையன் மூஞ்சி தூக்கிட்டு மூலையில போய் உட்காந்துருவான். இப்ப இவர்கிட்ட பொட்டி பாம்பாடியும் கிடக்கானே. இதோ பாருங்க, குழந்தைகளோட பழகுறது ஒரு கலை, தெய்வீகம். அதெல்லாம் படிச்சா வராது, பழகிதான் தெரிஞ்சுக்கணும். எப்படியோ யாரோ ஒருத்தர்கிட்ட அடங்கி இருந்தா அதுவே போதும். சரி சரி, சாப்பிட வாங்க. போப்பா. குரு, குழந்தை மக்கு சொன்னதுக்கு வருத்தப்படாத. நீ கொஞ்சம் அப்படிதான். இத பாரு, உனக்கு தெரியாம குழந்தைய கெடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்பவும் சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்றேன். இருக்கிற கொஞ்சம் மூளையை ஏன் குழப்பிக்கிறேன்? கெட்டு போயிடும். மீன் குழம்பு வாசனை வருது, உனக்கு பிடிச்சது. வா. அடிப்படை என்ன பத்தி தெரியாது. டேய், சொல்றா நல்ல